ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் காளிதாஸ். வெல்கம் பேக் டு மை சேனல் வைபிகேஷன்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய வைபிகேஷன்ஸ் சேனல்லேருந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நரசிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். வந்தாச்சு, நம்ம நரசிபுரம் வந்தாச்சுங்க. ஸோ இதான் பஸ் நம்பர் வந்து 58. ஸோ இங்கேருந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா நரசிபுரம் அந்த ஒரு கோயிலில் கொண்டு போய், நம்ம கோயில் மாதிரி இருக்கும், அங்கே போய் நம்ம இறக்கி விடுவாங்க. கோயிலுக்கு முன்னாடி தான் இறக்கி விடுவாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே அந்த கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ரைட் கட் எடுத்து அப்படியே நீங்கள் ஒரே ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட்டே இருக்கணும். நடந்து போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா, சரி எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறீங்களா? காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரோட்டில் அப்படி ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அணைக்கட்டு ஒன்று இருக்குது, சரிங்களா? மல்டி ஸ்டெப்ஸ் அணைக்கட்டு. இதை வந்து நீங்கள் யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மர் சீசனில் இந்த அணைக்கட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஈஷா யோகா மையத்துக்கு பேக் சென்டர் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஈஷா யோகா மையத்துக்கு போகிற வேற ஒரு ரூட்டு. இந்த அணைக்கட்டுக்கு பேர் வந்து புதுக்காடு அணைக்கட்டு, நரசிபுரம் அப்படிங்கிற ஊரில் தான் இந்த அணைக்கட்டு இருக்குது. ஸோ இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 வீலர்ஸ் அப்புறம் காரில் போகிறவங்க மேக்ஸிமம் இந்த ரூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா நரசிபுரம் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வருங்க, நடக்கணும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், 2 கிலோமீட்டர் தூரம் நடக்கலாம். ஒரு ட்ரெக்கிங் மாதிரி நடக்கலாம், அந்த ரோட்லேயே நடக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும். ஃபைனல் நாம் அந்த அணைக்கட்டுக்கு வந்தாச்சுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் காளிதாஸ். வெல்கம் பேக் டு மை சேனல் வைபிகேஷன்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த நரசிபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியா தான். நரசிபுரம் அப்படிங்கிற ஏரியா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஈஷா யோகா மையத்துக்கு பேக் சென்டரில் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு குளத்தூரில் காந்திபுரத்துலேருந்து நரசிபுரம் அப்படிங்கிற இடத்துக்கு டைரெக்டாக பஸ் இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸில் இருந்து இறங்கி நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கணும். 2 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் நடந்து வந்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரே ரூட் தான், ஒரே ரூட்டை நடந்து வந்தீங்கன்னா, ஸோ இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஷா யோகா மையத்துக்கு போகலாமாட்டிருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ஒரு செக் டேம், இது வந்து ஒரு குளிக்கிற ஆறு. ஆக்சுவலாக நொய்யலாறு தான், நொய்யலாறு அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நொய்யலாறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் ரொம்ப ஃபேமஸான ஆறு. ஸோ அங்கே வர்ற ஆறு தான். அங்கே உள்ள செக் டேம், அந்த டேமுக்கு தான் இந்த சம்மர் சீசனில் அந்த டேம் வந்து எப்படி இருக்குது, ஸோ தண்ணி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் நான் வந்து வந்திருக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்கள், பின்னாடி பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியே இல்லை. நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் முன்னாடி காமிச்சிருப்பேன், தண்ணி சுத்தமாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நல்லா சூப்பராக இருக்குதுங்க. சுற்றிலும் பார்த்திங்கன்னா மரமெல்லாம் நல்ல நல்ல இயற்கை சூழ்ந்த இடம் தான். அதாவது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுற்றிலும் மலை. ஸோ அந்த செக் டேமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டெப், அதாவது மல்டி ஸ்டெப்ஸ் செக் டேம் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கூகுளில். ஸோ மல்டி ஸ்டெப்பாக நல்ல ஒரு ஃபால்ஸ் ஃபீலிங்கே கண்டிப்பாக அது கொடுக்கும். ஸோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நிறைய வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வர்ற நேரத்தில் வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. ஸோ நல்லாயிருக்கும். இது தண்ணி இல்லாத நேரத்தில், ஸோ இந்த சம்மர் சீசனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த சிச்சுவேஷனை வந்து பார்த்து கண்டிப்பாக பப்ளிக் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால தான் வந்து நான் அதை வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஸோ இப்போ சுத்தமாக தண்ணி இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வர்றது வேஸ்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் வர வேண்டாம். மணலெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க, நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்களா, குளிக்கிறதுக்கு மணலெல்லாம் பார்த்திங்கன்னா குளிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மணல் ஃபீலிங், ஒரு ஆறு ஃபீலிங்கே நல்லா கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா மது பிரியர்களுடைய வேலை, குடிகாரங்களுடைய வேலை. அங்கங்கே இந்த பாருங்கள் பீர் பாட்டில் அடிச்சுட்டு, தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் காமிச்சிடுறேன். ஏன்னா நீங்கள் வந்து அடுத்து தண்ணி வர்ற நேரத்தில் நீங்கள் வந்து குளிக்கலாம் இல்லையா, மழை சீசனில் நீங்கள் வந்து குளிக்கலாம். ஸோ அப்போ ரொம்ப கவனமாக குளிங்க. ஏன்னா அந்த குடிகாரங்களாம் அங்கங்கே குளிச்சுட்டு பாட்டில் வீசி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து சம்மந்தப்பட்டவங்க ஏதாவது இதை வந்து க்ளீன் பண்ணி கொஞ்சம்
பொதுஜனங்கள் குளிக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கடைசியாக நம்புறது அவங்கள தானே. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதை க்ளீன் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக கொடுப்பாங்க. ஸோ அது கவர்மெண்ட் இது சம்மந்தப்பட்டவங்க யார்ட்டாட்டு சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் வந்து மதுப்பிரியர்கள் இங்கே யாராவது வந்து சரக்கு அடிக்கும் போது இந்த பொதுமக்களே யாராவது அவங்கள வந்து கொஞ்சம் தடுத்து கேள்வி கேட்குற மாதிரி ஏதாவது பண்ணலாம். கொஞ்சம் கூட புத்தியே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா வந்து இதை சில நேரம் க்ளீன் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா இந்த குழந்தைங்களாம் குளிக்கும்போது காலில் பீங்கெல்லாம் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க. தண்ணி வர நேரத்தில் வந்து பொதுஜனங்கள் வந்து பப்ளிக் வந்து குளிப்பாங்க. ஸோ அந்த பீங்கெல்லாம் காலில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ ரொம்ப மோசமான விஷயம். ஸோ அந்த குடிக்காரங்க என்றைக்கு தான் திருந்தாங்கன்னு தெரியல. நான் உண்மையில சத்தியமாக அந்த யூடியூப்பில் பார்த்திங்கன்னா இந்த கெட்ட வார்த்தைக்கு மட்டும் அது கொஞ்சம் தடை இல்லை, கொஞ்சம் லிபர்ட்டி பண்ணி விட்டாங்கன்னா நான்லாம் கண்டிப்பாக சர மாதிரியே கெட்ட வார்த்தை கொடுத்துட்டுவேன் அந்த குடிகாரங்களை. ஸோ தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க முஸ்லிம் மக்களே. அந்தளவுக்கு மோசமான வேலையை பண்ணுறாங்க. ஏன்னா அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே பாட்டில் போடலாம். எதுக்கு குடிக்கிற இடத்துல வந்து கொண்டு வந்து போடுறாங்க. என்றைக்குனாலும் அந்த தண்ணி வராமல் அப்படியே காஞ்சா போகுது. இல்லை என்றைக்குனாலும் கண்டிப்பாக தண்ணி வரப்போகுது. ஜனங்கள் குளிக்க தான் போகிறாங்க. ஸோ அதை வந்து அந்த குடிகாரங்க கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். நாளைக்கு அவங்க குழந்தைய வந்து குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், இந்த இடத்த பார்த்துக்குங்க. இப்போ தண்ணி இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வர்றது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. ஸோ பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் கேட்டப்போ அந்த மாதிரி என்ன சொன்னாங்கன்னா மழை பெஞ்சாலும் தண்ணி வரும் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ எப்போ மழை வரும் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. ஸோ நம்ம ஒரு மாதிரி அவங்களுக்கு கிளைமேட் பார்க்க தெரியலையா என்னன்னு சரியாக தெரியல. சரி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் இந்த செக் டேமோட அந்த மல்டி ஸ்டெப்ஸு, அதாவது மல்டி ஸ்டெப்ஸ்னால் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. 1 2 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஒரு ஸ்டெப்போட ஹைட் என்னன்னு பார்க்கலாம். 1 2 3 ஜான், கிட்டத்தட்ட 3 ஜான் பக்கம் இருக்குது. ஒரு ஸ்டெப்போட ஹைட் மட்டுமே பார்த்திங்கன்னா 3 ஜான் இருக்குது. ஸோ அந்த பக்கமும் அதே தான் 3 ஜான் இருக்கும். ஸோ பார்த்தீங்களா கைஸ், பின்னாடி இதுதான் வந்து இப்போ இருக்கிற தண்ணியோட நிலை. தண்ணி தேங்கி தான் இருக்குது. ஸோ தண்ணி வந்து மூவிங் வாட்டர் கிடையாது. ஸோ தேங்கி தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து இன்னும் தண்ணி வரலையாட்டு. ஸோ தண்ணி வந்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த செக் டேமை தாண்டி அங்கே ஒரு ஃபால்ஸ் ஆட்டம் நம்ம விழுந்து நம்ம குளிக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் விழும். இப்போமே கொஞ்சம் மழை தூருது பாருங்கள். ஸோ அந்த மழை வந்து நல்ல ஹெவியான மழையாக இருந்தால் நல்லாயிருக்கும். கேரளாவில் நல்ல ஹெவியான மழை பெய்யுது. ஸோ அந்த மலைக்கு அந்த பக்கம் பார்க்குறப்ப நமக்கு அந்த கிளைமேட் வந்து இங்கேருந்து பார்க்குறப்ப நல்லா துல்லியமாக தெரியுது. ஸோ அந்த மழை வந்து கொஞ்சம் நல்ல பெரிய மழையாக பெய்யட்டும். அப்படியே நம்ம வந்த நேரத்துக்கு செக் டேமை தாண்டி தண்ணி விடுறதுக்கு அடிக்கிற வெயிலுக்கு நம்ம மக்கள் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் தண்ணி. ஸோ இப்போ நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு தயவுசெய்து நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. ஸோ எங்கள் செக் டேமில் வந்து தண்ணி வந்துருச்சு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் யாராவது பதிவு போட்டதுக்கப்புறம் வந்து குளிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வேலன்ஸ் கேமராஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்களா, இது மேலே பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்வேலன்ஸ் கேமரா. ஸோ அப்படி இருக்குது. தண்ணி வர நேரம் கண்டிப்பாக நம்ம பதிவு போடுவோம். அப்போ வந்து நீங்கள் இதை விசிட் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து அடிக்கடி இந்த அணைக்கட்டுக்கு உங்களுக்கு பஸ் இருக்குது. ஆனால் டவுன் கால் வந்தீங்க அப்படின்னா காலையில் 10:20க்கு இந்த பஸ்ஸை பிடிச்சிடலாம். இந்த பஸ் வந்து நரசிபுரம் ஊருக்குள்ளே போகும்.